இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 39 யாருக்குன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் நடக்குது. இந்த தடவை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் ஸ்டாட்ஸ் அனாலிசிஸை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னியோடைய ப்ராக்ரஸு, அதில் ரீசன்ட் ஃபார்ம்ஸு, பிளேயர்ஸ் எடுத்த விக்கெட்ஸு, அதே மாதிரி பிளேயர்ஸோடைய ஃபுல் ஸ்டாட்ஸு, அதே மாதிரி டீமோடைய ஸ்ட்ரென்த்ஸு, அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கு, இது எல்லாமே கொடுத்துருக்குறோம். மேலும் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இங்கே இது பொறுத்தவரை எல்லாமே ஃப்ரீ மட்டும்தான், எந்த இதுவுமே வந்து இது கிடையாது. ஸோ ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டினுக்கும் சப்போர்ட் பண்ணோம், அதே மாதிரி பவுலினுக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஸ்பின்னிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக நடந்த ப்ராக்ரஸ் இதில் சப்போர்ட் ஆகிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும்போது விக்கெட்ஸும் ஃபால்ஸ் ஆகுது. இப்போ இந்த 133 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்கிறாங்க. 70 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க, 61 மேட்சஸ் செகண்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. 2 மேட்ச் டை ஆயிருக்கு. பிலோ ஸ்கோர் 150 பார்த்தீங்கன்னா 51 டைம்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விக்கெட் ஸ்லோ டவுன் ஆகும்போது ஸ்கோர்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எபோவ் ஸ்கோர் 190 வந்து 20 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எபோவ் ஸ்கோர் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 160 வந்து ஆவரேஜாக இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 246, லோ ஸ்கோர் வந்து 70 இருந்திருக்கு. இப்போ இதில் நடந்த ரீசெண்ட் மேட்சஸோடைய இதை பாருங்க. கேகேஆர் வந்து லோ ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும் நடந்ததுல சிஎஸ்கே ஹை ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஜிடி வந்து அதை சேஸ் பண்ண முடியாமல் லோ டவுன் ஆயிருக்கிறாங்க. ஆர்சிபிக்கும் இதுக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் நடந்த மேட்ச் ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி வந்து ரொம்ப இது பண்ணாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தினேஷ் கார்த்திக் இவங்கெல்லாம் பிளே பண்ணி கொடுத்து அந்த மேட்சும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்புறம் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்ச்ல ஒரு ப்ராக்ரஷன் ஒரு இன்னிங்ஸ்ல வந்து கண்டிப்பாக ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ அதுக்கு தக்கனமாக தான் நம்ம பிளேயர்ஸை எடுக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட ஆயிருக்கு. கேகேஆர் வந்து ஸ்ட்ராங் டீமா இருந்தா கூட அவங்களுக்கும் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஜிடிக்கு ஆயிருக்கு. ஸோ வந்து அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் தான். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா பேட்டிங்க்கு இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் இந்த பிச்சு கொஞ்சம் இப்போ ரீசன்ட் ப்ராக்ரஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ இதுல நடந்த லாஸ்ட் 3 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் பை ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்டும், ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து 25 விக்கெட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. அதில் ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் நிறைய விக்கெட் விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து கம்மியாக தான் விழுந்திருக்கு. அப்படி கம்மியாகிற நேரத்தில் தான் அந்த டீம் ஆனது வந்து சேஸிங் வின் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 12, செகண்ட் இன்னிங்ஸ் ஃபாஸ்ட்டுக்கு ஃபேஸுக்கு வந்து 13. இது வந்து ஈக்குவலாக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்ல குட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 2 இன்னிங்ஸுக்கும் ஈக்குவலாக விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இவங்களோட ஹெட் டு ஹெட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா லக்னோ 4 மேட்சஸ் பிளே பண்ணதுல 2 மேட்சஸ் வின் பண்ணி 1 மேட்சஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை 1 மேட்ச் வின் பண்ணி 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வென்யூல 1 மேட்ச் பிளே பண்ணி 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வென்யூக்கு வந்து சிஎஸ்கே தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்கிறதுனால மேபி கூட இந்த மேட்ச் வின் பண்ணலாம். அதே மாதிரி லக்னோ டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வந்து டீமை வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ரெண்டுக்குமே ஃபேவரா மாதிரியுமே நீங்க டீம் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பாசிபிள் 11 வந்து கெய்க்வாட், ரவீந்திரா, ரகானே, மொயின் அலி, சமீர் ரிஷி இம்பாக்டாக வருவாங்க. ஒருவேளை பேட்டிங் டவுன் ஆனால் டூபே, ஜடேஜா, எம்எஸ் தோனி, முஸ்தபர் ரஹ்மான், தேஷ்பாண்டே, தீபக் சகர், பத்திரானா இல்லைனா இம்பாக்டா பவுலிங்கில் வருவாங்க. அதே மாதிரி கிளிசன் வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் சிஎஸ்கேக்கு. இப்போ எல்எஸ்டி பாசிபிள் பிளேயிங் லெவன் வந்து மேக்சிமம் ஏதாவது 1 or 2 வேணா சேஞ்ச் பண்ணுவாங்க. கேஎல் ராகுல், டிகாக், தீபக் ஹூடா, ஸ்டாயினிஸ், பதோனி, பூரான், குர்னால் பாண்டியா, ஏகான், பிஸ்னாய், மோயிஸ் கான், மேட் ஹென்ரி, யாஷ் தக்கூர் மேபி 1 or 2 சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சேஞ்சஸ் வேணா பண்ணலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ரகானேயும் ரவீந்திராவும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இன்னிங்ஸ் ரவீந்திரா வந்து இந்த மேட்ச் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் அவங்க வந்து நல்ல ஒரு ஹிட்டர் தான். அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தா இன்னும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். அது மாதிரி ரகானே பார்த்தீங்கன்னா 33, 35, 45 அப்படின்ட்டு ஒரு ட்ரீம் டீம் வர அளவுக்கு பிளே பண்ணுறாங்க. மேக்சிமம் இப்போ சிஎஸ்கே லாஸ் ஆகுது அப்படின்னா இவர் கண்டிப்பாக அந்த ட்ரீம் டீமுக்குள்ளே மேக்சிமம் வந்துருவார். மேக்சிமம் லோ பிக்கில் இருப்பார். சப்போஸ் இவர் வந்து கொஞ்சம் நல்லா பிளே பண்ணாருன்னா நம்மளோட பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வென்யூல வந்து அவரோட ஆவரேஜ் ஆனால் கம்மியாக தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து திரு ரகானே வந்து அவருக்கு அந்த இது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நல்லா பண்ணி கொடுப்பாரு. கெய்க்வாட், சிவம் டூபே,
கெய்க்வாட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 டவுன் இறங்குறாங்க. அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் வந்து 69, 67 இருக்கு. ஹெட் டு ஹெட்ல பாத்தீங்கன்னா 25 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. வென்யூல 44 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஸோ கெய்க்வாட் வந்து இந்த மேட்ச்ல கொஞ்சம் நல்லா பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் அந்த பவர் பிளேக்குள்ள அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இருந்தா அவங்க கிட்ட அவுட் ஆகாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பெரிய இன்னிங்ஸ் பிளே பண்ண. அது மாதிரி சிவம் டூபே பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நல்லா பிளே பண்ணல இவங்க கூட. ஆனா அதுக்கடுத்த மேட்ச் 66, 28, 45 பிளே பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் இவருக்கு வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இவர் வர பொசிஷனுக்கு தக்கனா அந்த பிளேயர்ஸ் வந்து இப்ப சப்போஸ் டாப் ஆர்டர் நல்லா பிளே பண்றாங்கன்னா இவருக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்காம இருக்கும். இல்ல இப்ப டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிவம் துபேயை எடுத்து சிவிசி கண்டிப்பா கொடுங்க. அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு. இப்ப பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, இதுல 2 பேருமே ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் தான். மொயின் அலி வந்து 4 ஓவர் அவர் இருந்தா போட்டுருவாரு. ரவீந்திர ஜடேஜாவும் 4 ஓவர் போட்டுருவாரு. அங்க இருக்கிற லெப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால மொயின் அலி வந்து பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாருன்னா இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்கும் இவங்க கூட நல்லா பண்ணிருக்காங்க, பவுலிங்கும் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 பேர்ல நம்ம கிராண்ட் லீக்ல யாரையாவது ஒருத்தர் எடுத்தா போதும். இப்போ சப்போஸ் மொயின் அலி எடுத்தீங்கன்னா ஜடேஜாவை கூட லீவ் பண்ணலாம். ஆனா எஸ்எல்லுக்கு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையுமே எடுத்துட்டு போறது வந்து ஒரு சேஃப்டி பிக்கு. இப்போ மகேந்திர சிங் தோனி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீபக் சகர் வந்து இந்த ஐபிஎல் சீசன்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா அவர் பவர் பிளேல வந்து விக்கெட் எடுத்தாருன்னா நிறைய விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. முதலே அடுத்த டெத் பவுலிங்கும் வந்து ஒரு விக்கெட் 1 or 2 விக்கெட் எடுத்து எப்பவுமே ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஸோ இந்த மேட்ச் இவர் வருவாரா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ்ல இருக்காரு, வர ஒரு வாய்ப்பு இருக்கு. தோனி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இது வந்து இன்னிங்ஸ் லாஸ்ட்ல தான் வருவாரு. அவர் வந்து லாஸ்ட்ல இப்ப டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னா தான் நீங்க தோனியை எடுக்கணும். இல்ல மொயின் அலி வர பிளே பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நீங்க நம்பினீங்கன்னா இல்ல ஆகாது அப்படின்னா இப்ப அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தோனி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அவர் வர்றது கம்மி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா தோனி வந்து ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்தா மட்டும்தான் அவர் விக்கெட் கீப்பர் பண்ணி டிடி வருவாரு, இல்லைன்னா கஷ்டம் தான். அதே மாதிரி முஸ்தபர் ரஹ்மான், தேஷ்பாண்டேல முஸ்தபர் ரஹ்மான் வந்து ட்ரீம் டீம் அவர் உள்ள வந்தாருன்னா ட்ரீம் டீம் வர அதிக வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் 10 ரனா தான் இங்க இம்பாக்டா வருவாங்க. இப்ப சப்போஸ் வந்து 10 ரனா உள்ள எடுத்திருந்தாங்கன்னா சமீர் ரிஸ்வி இப்ப பேட்டிங் கம்மியா இருந்துச்சுன்னா அவரை இம்பாக்டா எடுப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு பவுலரை இம்பாக்டா எடுப்பாங்க. 10 ரனா பவுலிங் நல்லா தான் பண்ணிருக்காங்க. 4 விக்கெட், 3 விக்கெட், 2 விக்கெட்னு வென்யூல மட்டுமே 11 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ இவர் வந்து ட்ரீம் டீம் அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இவரை வந்து இவர் கண்டிப்பா டெத் ஓவர் தான் பண்ணுவாரு. ஸோ அவரை வந்து நம்ம வந்து எந்த இன்னிங்ஸ்லனாலும் மஸ்டா எடுத்துக்கலாம். கேஎல் ராகுல், குவெண்டன் டிகாக். கேஎல் ராகுல் வந்து இந்த வென்யூல வந்து 144 ரன் அடிச்சு 36 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஹெட் டு ஹெட்லயும் 48 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்சே சொன்னோம் இவருக்கு பெரிய அளவுக்கு த்ரெட்ஸ் இல்ல அப்படின்னு. ஆனா சப்போஸ் இப்ப இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்விங் ஆகுற கண்டிஷன் வேற மாதிரி இருக்கும். சோ சப்போஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகார் இவர்கிட்ட அவுட் ஆகுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ இவர் வந்து இந்த மேட்ச் ஹிட் ஆர் ஃபிளாப் கண்டிஷன்ல இருக்காரு. சோ மேபி ட்ரீம் டீம் வரலாம், ஆனா பெரிய அளவுக்கு வருவாரா அப்படின்னு இவங்க 2 பேருமே, குவெண்டன் டிகாக் இவங்க 2 பேருமே ஒரு சின்ன டவுட் தான். இந்த 2 பேர்ல ஒருத்தரை ஜிஎல் கிடுங்க. ஸ்மால் லீக் வேணா 2 பேருமே ட்ரை பண்ணி பாருங்க. வென்யூல வந்து டிகாக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆவரேஜ் கிடையாது, அவருக்கு த்ரெட்ஸும் நிறைய இருக்கு. ஸோ டிகாக்கை வந்து முக்கியமான மேட்ச்ல வந்து நீங்க வந்து சிவிசி வந்து கொடுக்காம வேணா எடுத்து பாருங்க. தீபக் கூடா, ஆயுஷ் பதோனி, இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம் வர அதிகமா வாய்ப்பு இருக்கு. பதோனி எப்பவுமே சிஎஸ்கே கூட வந்து நல்லா பிளே பண்ணி இருக்கிறாரு. சப்போஸ் எல்எஸ்டி லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்க இது பண்ணீங்கன்னா இவரை வந்து நீங்க கொடுத்து பாருங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் ஸ்லோ டவுன் ஆனாலும் இவர் கொஞ்சம் நல்லா பிளே பண்ணிடுவாங்க இந்த 2 பேருமே. ஸோ இதுல நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிறது ஆயுஷ் பதோனி வச்சிருக்கிறதுனால நீங்க சிஎஸ்கேக்கு வந்து வின் ஆகுற டீம்ல இவரை நீங்க வந்து மஸ்டா எடுத்து கொண்டு போங்க. இப்ப மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நிக்லஸ் பூரான், இப்ப டாப் ஆர்டர் நிறைய ரன் அடிச்சிட்டாங்கன்னா நிக்லஸ் பூரானை இறக்கி விடுவாங்க. இல்ல நிறைய அவுட் ஆயிட்டாங்க, 2-3 பேரும் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்கன்னா பதோனி அவங்க இவங்கன்னு இறக்கின பிறகுதான் பூரான் இறங்குவாரு. ஸ்டாயினிஸ் பூரான் வந்து பாத்தீங்கன்னா பூரான் வந்து இங்க வந்து ஆவரேஜ் கம்மியா தான் வச்சிருக்காங்க. ஹெட் டு ஹெட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் 35 வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்சும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. ஸோ இனி இவர் வந்து இந்த மேட்ச் வருவாரா அப்படின்னா நிக்லஸ் பூரான் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த கிரவுண்ட்ல அவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பேட்டிங் மட்டும்தான் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து இந்த இதுல பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு சில ரிஸ்க் இருக்கு. நீங்க ரொட்டேஷன் பண்ணி தான்
நீங்க டீம்ல எடுத்து பார்க்கணும். ஒரு இதுல மார்க்கஸ் ஸ்டாயினிஸை வச்சு எடுத்து பாருங்க, ஒரு இதுல அதுக்கு பதிலாக வேற ஒரு பிளேயரை வந்து லீவ் பண்ணி எடுத்து பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குர்னால் பாண்டியா ஆல்ரவுண்டர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா இவரை வந்து நம்ம மஸ்டா டீம்ல எடுத்துக்கலாம். லோ பெர்சன்டேஜ்ல இருப்பாரு, பேட்டிங்கும் பண்ணுவாரு. ஸோ உங்களுக்கு டாப் ஆர்டர் ஃபெயிலியர் பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நல்ல விக்கெட்டும் எடுத்து ரன்னும் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. வென்யூ ரெக்கார்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் போரா தான் இருக்கு, ஆனா விக்கெட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரி இந்த இதுல வந்து புதுசா தான் விளையாட போறாரு. ஸோ அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் ஆனா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல இவங்களோட. இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கறத வந்து நீங்க அவர் லோ பெர்சன்டேஜ்ல இருப்பாரு, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. இப்ப ரவி பிஷ்னாய், எம்கான் இந்த 2 பேர்ல ஒருத்தங்க உறுதியா ட்ரீம் டீம் வந்து வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப ரவி பிஷ்னாய் வந்து இங்கே பொறுத்தவரை இப்ப வர கிரவுண்ட் ப்ராக்ரஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு ஸ்பின் நல்லா சப்போர்ட் ஆகுது, செகண்ட் இன்னிங்க்கு லெஸ்ஸா சப்போர்ட் ஆகுது. பிஷ்னாயை நீங்க மேக்ஸிமம் 2 இன்னிங்ஸ்க்குமே ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் 2 மேட்ச் ட்ரீம் டீம் வரல. ஸோ இந்த மேட்ச் அவர் வர்றதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி எம்கான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சைட்ல சிஎஸ்கேல வந்து முஸ்தபர் ரஹ்மான். இதுல பாத்தீங்கன்னா 2 பேர்ல ஒருத்தங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரீம் டீம் வர்றதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சிவிசி பாத்தீங்கன்னா கெய்க்வாட், நிக்லஸ் பூரான், ஜடேஜா, டூபே, கேஎல் ராகுல், மொயின் அலி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சேஃப்டி பிக்கு நம்ம எஸ்எல்லுக்கும் எடுத்துக்கலாம், கிராண்ட் லீக்லையும் ஒரு சாய்ஸ் அப்படி எடுக்கலாம். ஒரு சாய்ஸ் அப்படி எடுக்கிறப்போ விசி வந்து ரிஸ்க்ல கொடுக்கணும். ரவீந்திரா, குர்னால் பாண்டியா, ரகானே, டிகாக்கு, முஸ்தபர் ரஹ்மான் இந்த மாதிரி கொடுக்கணும். 2மே நீங்க சேஃப்டி பிக்ல கொடுத்தா அது கம்ப்ளீட் பேட்டினா இருந்தாதான் அந்த மாதிரி நடக்கும் இல்லையே. அது அப்படி இல்லைன்னா மேக்சிமம் விசி வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ்ல வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல ரிஸ்கியான பிளேயருக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுங்க. குர்னால் பாண்டியா, ரவீந்திரா, ரகானே, டிகாக்கு, முஸ்தபர் ரஹ்மான், இல்ல நியூ என்ட்ரியா வர பவுலர்ஸ் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ரிஸ்கியா கிராண்ட் லீக்ல. உங்களுக்கு டெலிகிராம்ல ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கிடுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. உங்களோட ஐடியாஸையும் அங்கே ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு வின்னிங் ரேஷியோ நிறைய கிடைக்கும். மேலும் ஐடியாஸ், மேலும் என்ன பிளேயர் உள்ள வருவாங்க லாஸ்ட் இதுல நம்ம டெலிகிராம்லயும் பண்ணுவோம். உங்களுக்கு வேணா அங்கே ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இங்க இது எல்லாமே ஃப்ரீ மட்டும்தான்.